ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம் புதன்கிழமை. திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவற்றையே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். இறை கட்டளைகளை உறுதியாக கடைபிடிக்கும் இறை இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் என நினைக்க வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறுகின்றார். ஆனால் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மீது வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால் அவர் திருச்சட்டங்களை மீறுகிறார் என்பதே. யோவான் 5:18. இயேசு ஓய்வு நாள் சட்டங்களை மீறுவது குறித்து நாமே விவிலியத்தில் ஆங்காங்கே வாசிக்கின்றோம். இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தால் நமக்கு புரிய வரும். அதாவது, அவரை கடவுளிடமிருந்து வந்தவர் என்று ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்ததற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்று சொன்னால், அவர் ஓய்வு நாள் சட்டங்களையும் பிற சட்டங்களையும் ஏற்று கடைபிடிக்க தவறினார் என்பதற்காகத்தான். ஓய்வு நாள் சட்டங்களை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து கண்டிப்பாக வந்திருக்க முடியாது என்று பரிசேயர்கள் சிலர் பேசிக்கொண்டதாக யோவான் நற்செய்தியில் 9:16 நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் திருச்சட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு சொல்வது உண்மையா என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழுகின்றது. சட்டங்கள் மற்றும் கட்டளைகள் இவற்றை பொறுத்தவரை நாம் அவற்றை எப்படி அணுகுகிறோம் என்பதை 3 விதத்திலே நாம் சிந்திக்கலாம். முதல் அணுகுமுறை சட்டத்தை மீறுதல், அதாவது டிஸ்ஒபேயிங் கமாண்ட்மெண்ட்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சட்டங்கள், கட்டளைகள் மற்றும் விதிமுறைகளின் ஆழத்தை பற்றி அதிகமாக உணராமல் மனம் போன போக்கின்படி வாழ்பவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். பரிசேயர்களின் கருத்துப்படி இயேசு இந்த வகையை சார்ந்தவராக இருந்தார். ஆனால் இயேசு இப்படி இருந்திருக்க வாய்ப்பு உண்டா என்று நாம் நம்மையே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. இரண்டாவது அணுகுமுறை சட்டத்தை கடைபிடித்தல், ஃபாலோயிங் த கமாண்ட்மெண்ட்ஸ். சட்டங்களும் கட்டளைகளும் மனிதகுல வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் முக்கியமானவை என்று உணர்ந்து அவற்றை வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். ஆனால் காலப்போக்கில் சட்டத்தின் நோக்கத்தை மறந்துவிட்டு வெற்று சட்டங்களை அர்த்தமற்ற முறையில் கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துகின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள். பரிசேயர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். மூன்றாவது அணுகுமுறை சட்டங்களை நிறைவேற்றுதல், ஃபுல்ஃபில்லிங் த கமாண்ட்மெண்ட்ஸ். சட்டங்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டனவோ அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவற்றை கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பதாகும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சட்டம் அதன் நோக்கத்தை அடைய உதவவில்லை என்றால் அதை தூக்கி எறிவது கூட தவறில்லை என்கின்ற மனநிலையோடு வாழ்கின்றவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். காரணம், எந்த சட்டமும் தன்னிலே புனிதமானது அல்ல. ஆனால்
இதற்கு நேர் எதிர்மாறாக பரிசேயர்கள் சட்டங்கள் புனிதமானவை என்று கருதி அவற்றை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து அவற்றிலேயே முழு கவனத்தை செலுத்தியதன் காரணமாக இயேசு சட்டங்களை மீறுகிறார் என்று அவருக்கு எதிராக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தனர். நாம் கடைபிடிக்கும் சட்டங்களும் சரி, கட்டளைகளும் சரி, ஏன் நமது வழிபாட்டு முறைகளும் கூட ஒரு செடி விழாமல் இருக்க அதன் அருகில் நடப்படக்கூடிய ஒரு குச்சிக்கு சமமானவை. செடிகள் நன்றாக பாதுகாப்பாக வளர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக அவைகள் நடப்படுகின்றன. ஆனால் சில நேரங்களில் அவற்றுக்கு உதவியாக இருக்க நடப்படும் இந்த குச்சிகளே அந்த செடியின் மீது விழுந்து அதன் வளர்ச்சிக்கு மிக தடையாக பாதிப்பாக இருக்கின்றன. சில சமயங்களில் நம்முடைய சட்டங்களும் கட்டளைகளும் வழிபாட்டு முறைகளும் இப்படிதான். தனிப்பட்ட உறவிலும் இறை உறவிலும் ஆழம் பெறுவதற்காக இவை தரப்பட்டவை என்பதை மறந்து சில நேரங்களிலே நாம் வாழ்கின்றோம். சட்டங்கள் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டனவோ அதை மறந்துவிட்டு சட்டங்களை கடைபிடிக்க முயற்சிக்கின்ற பொழுது உதவியாக இருக்க வேண்டிய அந்த சட்டங்களே நமக்கு தடையாக மாறும் ஆபத்து இருக்கின்றது. நாம் சட்டங்களை காப்போம், சட்டங்கள் நம்மை காக்கும். இப்படிப்பட்ட ஆபத்து நேர்ந்து விடாமல் இருக்க இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை, கட்டளைகளை, வழிபாட்டு முறைகளை மீண்டும் மீண்டும் சரி செய்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். அப்படி சரி செய்ய, சீர்படுத்த நாம் முயற்சி எடுக்கும் பொழுது அர்த்தமற்ற, பயனற்ற, காலாவதியான சட்டங்களை, கட்டளைகளை, வழிபாட்டு முறைகளை விட்டு விலகுவது நமது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் புதியவற்றை புதிய உற்சாகத்தோடும் புதிய ஆர்வத்தோடும் நமதாக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி செய்வது ஒன்றும் தவறு அல்ல என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. இதுவே நான் சட்டத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று இயேசு சொல்வதனுடைய அர்த்தம். நான் சட்டங்களை அழிப்பதற்காக அல்ல, அவற்றை நிறைவேற்றவே வந்திருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை சீராக கொண்டு செல்வதற்கு, பாதுகாப்பான வழியில் நடத்துவதற்கு திரு அவையின் வழியாக பல சட்டங்களை, பல வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இவற்றினுடைய நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்பட, அவற்றினுடைய ஆன்மீகத்தின் ஆழத்திற்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய வரத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். இந்த சமூகத்திலே, எங்களுடைய நாட்டிலே அமைதிக்காக, நிம்மதிக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்களை நாங்கள் ஏற்று அவற்றை முழுமையாக நிறைவேற்றி சகோதர அன்போடு, பிறரன்போடு வாழுகின்ற ஒரு பெரிய மனதை, தாராள உள்ளத்தை, அமைதியான வாழ்க்கை சூழ்நிலையை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். எங்களை படைத்தாலும் பரமனே இறைவா, இதோ இந்த நாளை மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திரு ஞானப்பிரகாசம், திருமதி அலெக்சாண்ட்ரியா, திரு டேவிட், திருமதி ரஞ்சிதா, மேலும் குவின்சிகா என்கின்ற இந்த குடும்பத்தாரை உமது அற்புதமான, அதிசயம் செய்கின்ற, வல்லமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, தூய ஆவியானவரின் கொடைகளை முழுவதுமாக பெற்றிருக்கின்ற, உமது அபிஷேகத்தை நிறைவாக பெற்றிருக்கின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த குடும்ப உறுப்பினர்களை உமது திரு கரங்களிலே ஒப்பு கொடுத்து கொண்டு, அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்திற்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, ஆன்ம நலத்தை கொடுத்து, எந்தவித குறையுமின்றி இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை அற்புதமாக, அதிசயமாக வழிநடத்தினீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, மிகவும் குறிப்பாக இதோ இந்த குடும்ப தலைவராக இருக்கின்ற திரு ஞானப்பிரகாசம் அவர்களுடைய உடல் நலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே சற்று உடல்நல குறைவால் அவதிப்படுகின்ற அவருக்கு
நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆன்ம நலத்தை தந்து அவருடைய உடலிலே இருக்கின்ற எல்லா குறைகளையும் நோய்களையும் தளர்வுகளையும் தொற்றுகளையும் வியாதிகளையும் அகற்றி அவரை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவருடைய வாழ்க்கை துணைவியார் திருமதி அலெக்சாண்ட்ரியா அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆன்ம நலத்தை தாரும். இந்த குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு நல்ல உடல் நலம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. அவருடைய உடலிலே இருக்கின்ற தளர்வுகள் பலவீனங்கள் அனைத்தையும் நீர் பலமுள்ளதாக மாற்றி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆன்ம நலத்தை கொடுத்து அன்றாட பணிகளை சீராக செய்கின்ற நல்ல வரங்களையும் கொடுத்து நல்ல சிந்தனைகளையும் நல்ல பாதைகளையும் நன்மைகளை செய்கின்ற வழிகளையும் காண்பித்து கொடுத்து அவரை சிறப்பாக நீர் வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ அவருடைய மகன் டேவிட் அவருடைய மருமகள் ரஞ்சிதா அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதியும். அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கின்ற விதமாக குன்சிகா என்கின்ற அருமையான அற்புதமான மகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நிறைவாக ஆசிர்வதியும். இதோ இந்த மகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த பெற்றோர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் அவருக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தாரும். அன்பு ஆண்டவரே, அண்மையிலே உடல் நலம் சரியில்லாமல் போன இந்த மகளுக்கு நீரே துணையாக இணையாக இருந்து அற்புதமாக அதிசயமாக இந்த குழந்தையை காப்பாற்றினீர். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இதே ஒரு பாதுகாப்பும் பராமரிப்பும் வருகின்ற நாட்களிலும் இவருக்கு கொடுத்து உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் எந்தவித நோயும் தொற்றும் அணுகாமல் இந்த மகளையும் இந்த மகளுடைய பெற்றோர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இதே நாளிலே சிறப்பாக இந்த குடும்பத்திலே வாழ்ந்து மரித்திருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர் திரு டேனியல், அவருடைய மனைவியார் திருமதி கிளாரா மற்றும் கிளாராவினுடைய சகோதரர் திரு ஆசிர்வாதம், மேலும் அவர்களுடைய மகன் பால்ராஜ், இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணத்தின் மூலம் இந்த குடும்பத்தை விட்டு அவர்கள் பிரிந்திருந்தாலும் அவர்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற அந்த நன்மைகளை இந்த குடும்பத்தார் வாழ்கின்ற எல்லா வரங்களையும் தந்து ஆசிர்வதிப்பீராக. விண்ணகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்திற்காக இந்த ஆன்மாக்கள் பரிந்து பேசுகின்ற வல்லமை ஆற்றலை அவர்களுக்கு தருவீராக. அன்பு ஆண்டவரே, அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி முடிவில்லாத வாழ்வை தந்திரலும். இது அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்திலும் இருந்து இந்த ஆன்மாக்களை விடுதலை அளித்து உமது வலதுபுறத்தில் அமருகின்ற ஒரு பாக்கியத்தையும் கொடுத்து இவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.